சீனாவின் DeepSeek செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு தடை விதிக்க கோரும் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மார்ச் 12ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என பேரவைத் தலைவர் செல்வம் அறிவிப்பு. ஆயிரத்து 1984ஆம் ஆண்டு டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சஞ்சன் குமாருக்கு வாழ்நாள் சிறை. தமிழ்நாட்டில் மகளிர் தன்னுதவி குழுக்கள் தயாரித்த பொருட்கள் 194 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். அரசு ஊழியர்கள் போராட்டத்தால் வெறிச்சோடிய அரசு அலுவலகங்கள், பள்ளிகளில் ஆசிரியர்களாக மாறிய மாணவர்கள். கடந்த ஆண்டில் அதிக முறை இணையதள சேவை முடங்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாக தகவல். ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கையால் டெல்லி அரசுக்கு 2000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கணக்கு தணிக்கை குழு அறிக்கை. பள்ளிகளில் மாணவர்கள் பாதுகாப்பு அறிவுரை குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் கலாச்சார பிரிவு தலைவர் ரஞ்சனா நாச்சியார் அறிவிப்பு. நெய்வேலியில் சகோதரியை கிண்டல் செய்த நண்பர்கள் 2 பேரை அடித்து கொன்று புதைத்த பால்ராஜ் என்ற ஓட்டுநர் கைது.